இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் மைக்கில் அதான் சொல்வதை முற்றாக தடை செய்யுமாறு அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் போலீசாருக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கிறார். என்ன நடக்கிறது, இதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இஸ்ரேல் என்ற நாட்டை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு போரிலே அதிகமான இனப்படுகொலைகளை செய்தது இந்த இஸ்ரேல் தான். கண்ணியமானவர்களே, காசாவிலே இவர்கள் மேற்கொண்ட கிட்டத்தட்ட 400 நாட்களை விட அதிகமான இந்த தொடர் யுத்தத்தில் இதுவரைக்கும் 50,000 விட அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிகமாக பெண்களும் சிறு குழந்தைகளும் தான். பிறந்து ஓரிரு நாள் அடைந்த 120க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அது மட்டுமல்லாமல் 20,000 மேற்பட்ட சிறுவர்கள் இந்த யுத்தத்திலே அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட பலவிதமான அநியாயங்களை இந்த இஸ்ரேல் செய்வதை நாங்கள் பல பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த காசாவுக்கு சாப்பாடுகள் கொண்டு வந்தாலும் இடை நிறுத்தி அந்த ட்ரக் எல்லாத்தையுமே இடைநிறுத்தி அதில் இருக்கக்கூடிய சாப்பாடு பொருட்களை எல்லாம் கிழித்து வீசிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையிலே இஸ்ரேல் நடந்து கொண்டது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்ரேலுடைய முஸ்லீம்களுக்கு முழு பாதுகாப்பை இஸ்ரேல் கொடுத்து தான் இருந்தது. அவர்கள் தங்களுடைய மதம் பிரகாரம் சுதந்திரமாக நடந்து கொள்ளலாம், மஸ்ஜிதுகளிலே தொழுது கொள்ளலாம். அந்த மஸ்ஜிதுகளிலே அதான் சொல்லும் பொழுது மைக்குகளில் ஒலிபெருக்கிகளில் சப்தமாக சொல்லலாம் என்ற பல சலுகைகளை கொடுத்து தான் இருந்தது. எப்பொழுது இந்த யுத்தம் ஆரம்பித்து நாட்டிலேயே பலர் போர்க்கொடி, அதாவது போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்தார்களோ, இந்த இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலுடைய பொதுமக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். பலர் என்ன செய்தார்கள், இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு வேண்டும், அப்பாவி பலஸ்தீன் மக்களை கொல்லக்கூடாது, அந்த காசா மக்களை விட வேண்டும் என்ற எத்தனையோ பேர் போராட்டங்களில் ஈடுபட்டும் அதை கணக்கெடுக்காமல் இஸ்ரேல் என்ன செய்தது, பலவிதமான இனப்படுகொலைகளை செய்ததை நாங்கள் பார்த்தோம். அருமையானவர்களே, இப்படி இருக்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தின் மூலமாக சமீபத்தில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. அதாவது கிட்டத்தட்ட 162 நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமரால் செல்ல முடியாது. அப்படி சென்றால் இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். காரணம் என்ன, இவர் இந்த அளவுக்கு இனப்படுகொலை செய்திருக்கிறார் என்று அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. இதனால ஐரோப்பாவுடைய முக்கியமான நாடுகள் எல்லாம் இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இப்படி இருக்க தற்பொழுது ஒரு விடயம் நடந்திருக்கிறது. என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளில், பள்ளி வாசல்களில் சப்தமாக அதான் சொல்வது தடை செய்யப்பட வேண்டும் என்பதாக அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்குவீர் போலீசாருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய மைக் செட், ஒலிபெருக்கிகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இதையும் இந்த தடையும் மீறி எந்த பள்ளிவாசல்களில் மைக் மூலமாக அதான் சொல்லப்படுதோ அந்த பள்ளிவாசலுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றும் இவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த மைக் மூலமாக மஸ்ஜிதுகளிலிருந்து வரக்கூடிய சப்தம், அதாவது பாங்கு அதானுடைய சப்தம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியிருக்கிறது. எத்தனையோ மேற்கத்திய நாடுகளில், எத்தனையோ அரபு நாடுகளிலும் கூட இந்த மைக் மூலமாக அதான் சொல்வதற்கு பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்க இதே போல இஸ்ரேலிலும் இந்த மைக் மூலமாக அதான் சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இவர் சொல்றாரு. இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சிகள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அதான் என்பது மிகப்பெரிய அல்லாஹுடைய தௌஹீத், ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த அதான் மூலமாக எத்தனையோ பேர்களுடைய உள்ளங்கள் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அதான் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதாக இந்த தேசிய பாதுகாப்பு
அமைச்சர் கூறியிருந்தாலும் கண்ணியமானவர்களை உண்மையான விடயம் என்னவென்றால் இந்த அதானின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு விருப்பம், ஒரு ஆசை அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் இந்த இஸ்ரேல் அரசாங்கம் இவ்வாறு ஒரு தடையை விதிக்கிறது. கண்ணியமானவர்களே, இது போன்று இதற்கு முன்னால் எத்தனையோ நாடுகளில் அதான் சொல்வது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அல்லாஹுடைய கிருபையால் மீண்டும் அந்த நாட்டு அரசாங்கங்களே நீங்கள் பகிரங்கமாக உங்களுடைய அதானை சொல்லலாம் என்று அங்கீகாரம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸ்பெயின் போன்ற நாடுகள், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஏராளமான சம்பவங்கள் இதற்கு சான்றாக இருக்கின்றன. தற்பொழுது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு பயத்தின் காரணமாக, அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயத்தின் காரணமாக, அதாவது மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் சென்று விடுவார்களோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இப்படியாப்பட்ட தடையை அவர்கள் விதித்து வெளிரங்கத்திலே இப்படியாப்பட்ட சிறுபிள்ளை காரணங்களை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை, இந்த மார்க்கத்தை வாயால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கியே தீர்வான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறானே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்ன சொன்னார்கள்? முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், இந்த சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த எல்லா இடத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பான். லஅஸ்ஹபன்னல்லாஹு ஹாதத்தீன், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு போயே தீர்வான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. இன்னொரு ரிவாயத்தில், இரவு பகல் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த எல்லா இடத்திற்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொன்னார்களே. இந்த அடிப்படையில் இன்று அதிகமானவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல தான் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் உண்மையை விளங்கி இஸ்லாத்தின் பக்கம் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பயந்த இஸ்ரேலிய அரசாங்கம் இப்படி சிறுபிள்ளை காரணத்தை கூறி இந்த அதானை முற்றாக தடை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்கள், எது எப்படி நடந்தாலும் அல்லாஹுடைய முடிவிலே எது நடக்குமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மத்திய கிழக்கிலே அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்துவானாக. அந்த காசாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக. சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால காசாவுடைய அந்த கூடாரம் டென்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேல் வான் தாக்குதலை மேற்கொண்டது. இதன் காரணமாக எத்தனை அப்பாவி மக்கள், குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று பாராபட்சம் பார்க்காமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மீது குண்டு விழுமோ என்று அவர்கள் பயந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் ஈமானிலே உறுதியானவர்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரியாவையும் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவிற்கு எத்தனையோ முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். சிரியாவிலே கை வைத்தால் மறுமையை எதிர்ப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ பிஷாரத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்திகளை சிரியாவுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்று சிரியாவும் யுத்த களமாக மாறிவிட்டது. அரசாங்கத்திற்கும் இன்னொரு பிரிவினருக்கும் மத்தியிலே பெரும் யுத்தம் ஏற்பட்டு உள்நாட்டு போராக அது வெடிக்க ஆரம்பித்து விட்டது. நாட்டிலே முக்கியமான 2வது பெரிய நகரம் தான் ஹலப், அலப்போ என்று கூறுவார்கள். இந்த அலப்போவை அந்த கிளர்ச்சியாளர்கள் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இந்த ஹலபுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல இந்த சிரியாவுடைய விடயங்களையும் இந்த ஹலப் அலப்போவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நற்செய்திகள், முன் அறிவிப்புகளை பற்றியும் நான் சொல்கிறேன். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களையும் இப்படியாப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாயானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.